அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 16 செப்டம்பர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர்கள் அவரவர்கள் மொழியில் பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மனு கொடுத்திருப்பதாக அவர் செய்தியாளர்களிடம் பேசியிருந்தார். அதற்கு இன்று நாடாளுமன்றத்தில் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் தமிழில் பதிலளிக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்ற திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர்களின் கோரிக்கையை மக்களவை பொதுச் செயலாளர் பி.டி. ஆச்சாரியா நிராகரித்துள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவின் 100ஆண்டு நிறைவு விழாவின் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் தலைமையில் மத்திய நிதி அமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவம் பொறித்த 5 ரூபாய் நாணயத்தை சென்னையில் வெளியிட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 174 இடமும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு 114 இடமும் இரு கட்சிகளும் கூட்டணி ஒப்பந்தத்தில் முடிவு செய்திருப்பதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தியும் தேசியவாத கட்சி தலைவர் சரத் பவாரும் ஒத்துக்கொண்டதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அகில இந்திய வானொலி நிலைய முன்னாள் உதவி இயக்குநரும் பிரபல எழுத்தாளருமான தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் இன்று மாரடை போல் சென்னையில் மரணமடைந்ததாகவும் வானொலியில் இன்று ஒரு தகவல் என்ற ஒரு பிரபல நிகழ்ச்சியின் மூலம் தமிழக மக்களையே கவர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு மாநில வேலை வாய்ப்பு உறுதி மன்றத்தின் 5வது கூட்டம் நடைபெற்றதாகவும் இதில் துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் தினக்கூலியை 100 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அவர் உறுதி அளித்ததாக தலைமைச் செயலகத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவின் 100வது ஆண்டு நிறைவு விழா 101வது ஆண்டு ஆரம்ப விழாவை திருச்சியில் மாநாடாக நடத்திய மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் அந்த மாநாட்டில் பேசிய போது அண்ணாவுக்கு விழா எடுக்கும் உரிமை கொண்ட ஒரே இயக்கம் மதிமுக தான் என்றும் தமிழகத்திலும் கட்சியிலும் ஆட்சியிலும் அதிகாரம் செலுத்தும் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் அண்ணாவின் 100ஆண்டு பிறந்த நாள் விழாவை எடுக்காது ஏன் என்றும் யாருக்கோ அரசு விடுமுறை அறிவித்திருக்கும் கருணாநிதி அவர்கள் அண்ணா 100ஆண்டு விழாவிற்கு அரசு விடுமுறை விடவில்லை ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியதாகவும் அண்ணா சமாதியின் முன்பு தமிழ் ஈழம் உருவாக சபதம் எடுப்போம் என்று சூரியளித்ததாக திருச்சியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் அப்போவி தமிழர்களை கொடுமைப்படுத்தும் கொண்டும் இருக்கும் ராஜபக்சேவை கண்டித்து இன்று காலை திருச்சி நீதிமன்றத்தின் முன்பு திருச்சி வழக்கறிஞர்கள் கூடி மாபெரும் போராட்டம் நடத்தி திருச்சி ஆட்சியாளர் அலுவலகம் நோக்கி நடைபயணம் மேற்கொண்டதாக திருச்சியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பூனாவில் பன்றிக் காய்ச்சலுக்கு ஒருவரும் ஆந்திராவில் பன்றிக் காய்ச்சலுக்கு 2 உயிர் இழந்ததாகும். இதுவரை உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 200 இந்தியாவில் தாண்டிவிட்டது என்று ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலிய நாட்டில் உள்ள மெல்போர்ன் நகரில் 3 இந்தியர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதற்கு இந்திய அரசாங்கம் கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜப்பான் நாட்டில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டோமா தலைமையிலான ஜப்பான் குடியரசுக் கட்சி அமோக வெற்றி பெற்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து வந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது என்றும் இன்று ஜப்பான் புதிய பிரதமராக ஒட்டோமா
இன்று பதவியேற்றுக் கொண்டதாக டோக்கியோவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கான சிறப்பு தூதரான ஹால் புரோக்ஸ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கான சிறப்பு தூதரான இவர் பாகிஸ்தானில் உள்ள அணுமுலைகளை அல் கொய்தா தீவிரவாதிகள் கைப்பற்றுவதற்கும் அதனுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக செய்தி வெளியிட்டிருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேபாள் நாட்டில் மிக பெரிய மத திருவிழாவாக கொண்டாடப்படும் நவராத்திரி பண்டிகையின் போது சக்திக்கான இந்து கடவுள் துர்கையை திருப்தி செய்யும் வகையில் பாரம்பரிய ரீதியில் ஆடுகளை பலி கொடுப்பது முக்கியமாக கருதப்படுகிறது. இப்படி ஆடுகளை பலி கொடுப்பதற்கு நகரங்களில் போதுமான ஆடுகள் இல்லாத நிலையில் கிராமப்புறங்களிலிருந்து ஆடுகளை வாங்கி வர அரசு உத்தரவிட்டுள்ளதாக நேபாளத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இலங்கை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இலங்கையில் அச்சமும் சுதந்திரமில்லாத சூழலும் கலந்து காணப்படுகிறது என்றும், அடிப்படை மனித உரிமையும் ஊடக சுதந்திரமும் மீறப்பட்டுள்ளன என்றும், அங்கு பெருமளவில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும், நானே எனது உயிர் குறித்து அஞ்சுகிறேன் என்றும், எனது கட்சி ஆட்சியில் உள்ள போதிலும் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கா கேரளாவில் புலம்பல் பேட்டி அளித்ததாக திருவனந்தபுரத்தில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய செய்தியில் அமெரிக்காவில் நடந்த ஓபன் டென்னிஸ் போட்டியில் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ரோஜர் ஃபெடரல் வெற்றி பெற்றதாக செய்தி கூறியிருந்தோம். அது தவறு. அர்ஜென்டினாவை சேர்ந்த ஜுவான் மார்டின் அவர்கள் சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரரை தோற்கடித்து அபோர வெற்றி பெற்றதாக நியூயார்க்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்று உலக முழுவதும் ஓசோன் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும், நச்சு வாயுகளால் ஓசோன் படலத்தில் ஓட்டை ஏற்படுவதை தடுப்பதற்காக மரங்களை நட்டு இயற்கை சூழலை உருவாக்க வேண்டும் என்று இன்று சூழலை எடுத்துக்கொண்டதாக உலகத்தில் பல பகுதியிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய நியூஸ் தமிழ் நிகழ்ச்சியில் வானிலை பற்றி சேட்டலைட் புகைப்படத்தை நாம் 2 படங்களை வெளியிட்டிருந்தோம். அதில் கனமழை ஆம்பூர் பக்கம் பெய்வதற்கான மேகங்களை படத்தில் காட்டியிருந்தோம். அதுபடி வேலூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரியில் கடும் மழை பெய்ததாகவும், ஆம்பூரில் கனமழை மற்றும் காற்றாட்டு வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிர் இழந்ததாகவும், அதில் 4 பேருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டு ஒருவரை தேடி வருவதாக ஆம்பூரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 16 செப்டம்பர் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மத்திய தமிழகத்தில் மேகமூட்டங்கள் அதிகம் காணப்படுகின்றன. மதுரை, திருநெல்வேலி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்றும், சில இடங்களில் மழை பெய்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.